ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இட்லியும் சட்னி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி தம்பிக்கு ஸ்கூல் இருக்குது, சாட்டர்டே. அவன் சட்னி தாளிச்சம் பார்த்திங்களா, அதிலே வச்சு கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவனும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. தம்பி பாப்பா ஒரு பக்கம் சாப்பிட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் மதிய லஞ்சு தம்பி வெஜிடபிள் பிரியாணி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, மீன் மேக்கர் எல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் அந்த குடமிளகா போட்ட முட்டை பொடி மாசு தம்பிக்கு பேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவனுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் மாதுளம்பழமும் அவனுக்கும் பேக் பண்ணியாச்சு. அப்புறம் அவனுடைய அவன் ஏதோ செஞ்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்கள்கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது தான் அது. நாங்கள் ஷார்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். இதுவே யாருமே நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்னும் லாங் வீடியோலாம் போடணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சுட சோறு ஆகிடுச்சு. நாங்கள் குக்கரில் செய்ய மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அந்த டபரா சட்டியில் தான் செய்வோம். நாங்கள் முட்டை பொடி மாசு, ஆனால் முட்டை பொடி மாசு யாருமே சாப்பிடல. ஏன்னா தொடர்ந்து 2-3 நாளாகவே நாங்கள் முட்டை பொடி மாசு செஞ்சிட்ருக்கனால அவங்க சாப்பிடல. அந்த முட்டை பொடி மாசு எல்லாமே நான் தான் சாப்பிட்டேன். அதனால் தம்பி நைட்டுக்கு நான்வெஜ் கேட்டதுனால ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்தோம் நான்வெஜ்ஜு. இது மட்டன் ஈரல், அதுக்கப்புறம் சிக்கனுடைய தொக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பரோட்டா தான். அப்புறம் சிக்கன் குருமா, அது பரோட்டா. பாப்பாவுக்கு இட்லி சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவள் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பாருங்க, அவ்வளோ அழகாக கறி எடுத்து அந்த பரோட்டா எடுத்து அதை வச்சு சாப்பிட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.